ஹலோ மக்களே 520 பேர்லாம் போன எபிசோட லூஃபியோட குரூ எல்லாருமே சேர்ந்து சபோடியார் பலிஜுக்கு வந்துட்டாங்க. 2 வருஷம் வேற லெவலான ட்ரைனிங் எடுத்துட்டு சபோடியார் பலிஜுக்கு வந்து சேர்ந்துருக்காங்க அவங்க. அதுக்கப்புறம் ரோபின் வந்து ஃப்ராங்கிட்ட கேட்டுக்கிட்டு இருக்கா, சோலுக்கு இங்கே யாரை பற்றி நம்ம ப்ரூக்குன்னு கேட்டுக்கிட்டு இருக்கா. ஆமாம், இப்போ அவன் அங்கே தான் கான்சர்ட் நடத்திக்கிட்டு இருக்கான். அவன் எப்போனாலும் திரும்பி பைரட்டா வரேன் தயாராக தான் இருப்பான்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் ஃப்ராங்கி. இங்கே இன்னொரு பக்கம் நம்ம லூஃபியை தான் காட்டுறாங்க. டே இங்கே போடா, இவன் தானே நம்ம பாஸை இடிச்சுட்டு போனோம்னு சொல்லிட்டு ஒரு குரூ நின்றுக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் என்னன்னா வந்து மொத்த குரூ வந்து அசம்பிள் ஆயிருக்காங்க. ஏகப்பட்ட பைரட்ஸ் வந்து ஒரே ஸ்பாட்ல வந்து மீட்டப் ஆயிருக்காங்க. என்னன்னு பார்த்தா அந்த இடத்துல வந்து முகியூரா குரூல வந்து எல்லாத்தையும் வந்து சேர்க்க போறேன், ஆள் எடுக்க போறேன்னு சொல்லிட்டு ஒரு மீட்டிங் பாயிண்ட் போட்டிருக்காங்க. ஆனா இது தெரிஞ்சுட்டு நேவி மொத்தமா சுத்தி வளைச்சிருக்காங்க. ஆனா ரெக்ரூட்மெண்ட் பண்றதே வந்து ஒரிஜினல் முகியூரா குரூ கிடையாது, ஃபேக்கான முகியூரா குரூஸ். இதுல ஒரு பக்கம் அங்க என்ன பார்த்தா பெரிய பெரிய தலைகள்லாம் வந்திருக்காங்க. கரிபுன்னு சொல்லிட்டு 210 மில்லியன் பெரி பவுண்டில் உள்ளவன்லாம் வந்து நின்றுக்கிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் கட் பண்ணி ப்ரூக்கை தான் காட்டுறாங்க. ப்ரூக்கை பார்த்து எல்லா மக்களுமே என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவனும் ஆட்டம் பாட்டம்னு சொல்லிட்டு கொண்டாடிக்கிட்டு இருக்கான். இவனோட ஆட்டம்லாம் வேற லெவல் இருக்குன்னு சொல்லிட்டு ப்ரூக்கை பார்த்து மயங்க ஆரம்பிச்சிட்டாங்க பொண்ணுகள்லாம் வந்து. அவன் அங்க டான்ஸ் ஆடுதான் இங்க டான்ஸ் ஆடுதான் 45 டிகிரின்னு சொல்லிட்டு மாசா காமிச்சுக்கிட்டு இருக்கான். ஆடி முடிச்சுட்டு ஒரு இடத்துல போய் ரெஸ்ட் வர எடுக்க ஆரம்பிக்கிறான் அவன். அதுக்கப்புறம் தலையில தண்ணியை ஊத்துறான். இப்போ அந்த அட்டா நல்லா நிம்மதியா இருக்குன்னு சொல்றான். எல்லா தண்ணியும் கீழே போய்கிட்டு இருக்கு. ஒரு பக்கம் ப்ரூக்குக்கோ போன் வருது, என்ன போன்னு சொல்லிட்டு அதை பார்த்துக்கிட்டே இருக்கான். இன்னொரு பக்கம் வந்து திரும்பி அந்த மீட்டிங் ஸ்பாட்டை தான் காட்டுறாங்க. நேவி எல்லாத்துக்கும் வந்து தெரிவிச்சிட்டானுங்க, இங்கே முகிவர ஆளுக வந்து கூட்டத்தெல்லாம் இறச்சிக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்றாங்க. கரிபு அதை பார்த்துட்டான். என்னன்னு பார்த்தா நேவிகளே சுத்தி வளைக்கிறான். எங்கடா நிக்கிறீங்கன்னு சொல்லிட்டு நேவி ஆளுகளை லாக் பண்ணி தூக்குறான் அவன். நேவி சொல்ஜரு இங்க எதுக்குடா ஒளிஞ்சிருக்குன்னு சொல்லிட்டு கரிபு கட்டுக்கிட்டு இருக்கான். இதுல எவனு இருக்கானு சொல்லிட்டு எல்லாத்தையும் செக் பண்றான். அவனு ஒரு டெவில் ஃப்ரூட் யூசர் தான். நீ நேவிக்கு எல்லாத்தையும் இன்ஃபார்ம் பண்ணிட்ட, உன்னை இனிமேல் விட போறதுலன்னு சொல்லிட்டு மொத்த பைரட் குருவங்க அசம்பிள் ஆயிட்டானுங்க. என்னை விட்டுருங்க, நான் தெரியாம செஞ்சுட்டேன்னு சொல்லிட்டு ஆரம்பிக்கிறான் அவன். டேய் நீலாம் இனிமேல் எதுவும் செய்ய வேண்டாம், இங்க ரத்தம் மொழிய பொழிய போகுது, இங்க ரத்த மழை பொழிய போகுதுன்னு சொல்லிட்டு ஆரம்பிக்கிறான் அவன். டேய் கரிபோ, நான் சொன்னது கரெக்ட் தானே சொல்லிட்டு அண்ணன் சொல்றான். அண்ணே நீ மன்னிச்சிரு, அண்ணே நீ மன்னிச்சுன்னு சொல்றான் அவன். டேய் நானே இங்க இருக்கேன், அங்கே வந்துட்டா பேசுறேன்னு சொல்லிட்டு இருக்கான். பார்த்தா 2 பேரும் அண்ணனும் தம்பிங்க பேசிக்கிட்டே இருக்கிற நேரத்துல நேவி சோல்ஜர் கன் எடுத்து சுட்டு தள்ளலான்னு சொல்லிட்டு தயாராகிறான். அதுக்குள்ள சத்தம் கேக்குது. ஒன்னு அதை எடுக்க முடியாம கண்ணு வந்து ஸ்டக் ஆயிருச்சு. அதுக்குள்ள கரிபு வந்து போலீஸ் ஆபீசர், அத நேவி ஆபீசரையே கத்தியில குத்தி இறக்குறான் அவன். கடவுளை நீ மன்னிச்சிருங்க, இவனுக்கு நான் கர்ணா காட்ட முடியாம போயிட்டேனே, நான் இவனை கொல்ல ட்ரை பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு கெஞ்சி கேட்டுக்கிட்டு இருக்கான். இதுல ஒரு பக்கம் இன்னொரு கரிபுவும் மன்னிப்பு கேட்டுக்கிட்டு இருக்கான். நேவி சோல்ஜர் உயிரோட தான் இருக்கான், ஒன்னும் கவலைப்படாதீங்க, ஆனா குழி தோண்டுங்கடான்னு சொல்றான். என்னன்னு பார்த்தா அவன் தம்பி வந்து குழி தோண்ட ஆரம்பிச்சிட்டான். கரிபு நிப்பாட்டான்னு சொல்லிட்டு ஃபேக் லூஃபி வந்துட்டான். இவனெல்லாம் விடுங்கடா, இவனெல்லாம் ஒரு ஆளே கிடையாது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். டேய் முகிவர லூஃபி வந்துட்டாருன்னு சொல்லிட்டு எல்லாரும் கொண்டாடுறானுங்க. கூடிய சீக்கிரத்துல எல்லாரும் அவனுக்கு கீழே ஒர்க் பண்ண போறாங்கன்னு சொல்லிட்டு அவன் ஒரு கட்டுக்கதையை ஆரம்பிக்கிறான். இனிமேல் எல்லாருமே நீங்க வந்து முகிவர குரூலஸ்ல ஒரு ஆளுகடான்னு சொல்லிட்டு கத்துறான். வருங்காலத்துல கிங் ஆஃப் த பைரட் ஆக போறேன், என்னோட ஷிப்ல எல்லாருமே பயணிக்க தயாராகுங்கன்னு சொல்லிட்டு ஃபேக் லூஃபி வந்து கத்திக்கிட்டு இருக்கான். ஃபேக் லூஃபியை பார்த்துட்டு எல்லாரும் என்ஜாய் பண்றானுங்க. இவன் தான் உண்மையான லூஃபின்னு சொல்லிட்டு என்னிஸ் லாபி இம்பல் டவுன் நேவி ஹெட் குவார்டர்ஸ்குள்ள எல்லாத்துலயும் மாஸ் கட்டவன்டா அந்த முகிவரா லூஃபி. ஸ்ட்ராங்கஸ்ட் பைரட்டா இவன் தான்டா வந்து கிங் ஆஃப் த பைரட் ஆக போறான்னு சொல்லிட்டு டேய் ஒரு சிறந்த முகிவரா குரூல வந்து நம்ம சேர போறோம்டா, இது போதும்டான்னு சொல்லிட்டு எல்லாரும் என்ஜாய் பண்றானுங்க. எல்லாருமே இங்க வந்துட்டாங்கடா அப்படின்னு சொல்லிட்டு போய்கிட்டு இருக்காங்க. இங்க தான் வெயிட் பண்றீங்களாடா, எனக்கு வந்து உங்க வெயிட்டிங்க பார்க்க முடியலடான்னு சொல்லிட்டு உண்மையான லூஃபி எங்க வந்துட்டான். இப்போ எதுக்கு உங்க எல்லாத்தையும் வந்து இங்க அசம்பிள் பண்ண சொன்னா, உங்களுக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு. உங்களோட பிக் பாஸே வந்து ஏகப்பட்ட பேர் பிரச்சனை பண்ணிட்டாங்கடா, அவங்க கதையை முடிக்க தான் கூப்பிட்டா அப்படின்னு சொல்லிட்டு ஃபேக் லூஃபி கத்திக்கிட்டு இருக்கான். அவங்கள கண்டுபிடிச்சு கதையை முடிங்கன்னு சொல்றான். 2 வருஷத்துல எல்லாரும் நல்லா மாறிட்டீங்களடா, உங்க பேச்சு உங்க உடம்புல வேற லெவலா இருக்குடான்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் லூஃபி. டேய் இந்த மீசை வச்சிருக்கான்டா, இவன் உண்மையான முகிவர லூஃபியை தெரியும்னு நினைக்கேன்டா, இவன் பாக்கே பயங்கரமா இருக்கான், இதுல எதுவும் பிரச்சனை வருமான்னு சொல்லிட்டு ஃபேக் சாஞ்சி பேசிக்கிட்டு இருக்கான். எனக்கு என்னன்னு தெரியலடா, நம்மள கூட இவன் கண்டுபிடிக்க முடியல. சரி வாங்கடா நம்ம இப்ப என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு முழிக்கிறாங்க அவங்க. 2 வருஷத்துல ஆளே மாறிட்டீங்களடா அப்படின்னு சொன்னோன்னே அவனுக்கு ஷாக் ஆகுறாங்க. சரி வருஷம் போகவும் 4 தானே மாறும், ஒன்னும் பிரச்சனை இல்ல, ஆனா உங்க ட்ரெஸ்ஸும் டிஃபரெண்டா இருக்கணும்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் வந்து லூஃபி பேசிக்கிட்டே வரான். டேய் காய்ஸ் நில்லுங்கன்னு சொல்றான். அவனுக்குள்ள ஷாக்ல நடந்து போய்கிட்டு இருக்கானுங்க. இங்க என்பது ப்ரூக்கோ ஆடிக்கிட்டு இருக்கான். நேவிக்கு எல்லாத்துக்கும் நம்மளை பத்தி தெரிய ஆரம்பிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டு இருக்கான். எனக்கு இன்னும் கொஞ்சம் டைம் தான் இருக்கு, ஃபேன்ஸ் வர கத்திக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு ப்ரூக்கோ கத்துறான். ப்ரூக்கை சுத்தி வளைக்கிறானுங்க. களத்துல இறங்க போறோம்னு சொல்லிட்டு திரும்பி பாட்டு பிடிக்க இறங்கிட்டான் ப்ரூக். ஒரு பக்கம் ப்ரூக்கு வேற லெவலா பாட்டை ஸ்டார்ட் பண்றான். உங்கள்கிட்ட ஒரு முக்கியமான விஷயத்த சொல்ல ஆரம்பிக்கணும்னு சொல்லிட்டு ப்ரூக் ஆரம்பிக்கிறான். எல்லாரும் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சோலு கிங்னு சொல்லிட்டு ஆரம்பிக்கான். டே ஷோலாம் முடிஞ்சிட்டுன்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் மாசா வரானுங்க. ஹம்மிங் ஸ்வாட்ஸ்மேன் ப்ரூக் நீ தானடா 30 மில்லியன் பெரி பவுண்டியில உள்ளவன், உன்னை நாங்க சஸ்பெக்ட் பண்றோம், உன்னை வந்து அரெஸ்ட் பண்றோம். அது மாதிரி முகிவர லூஃபி குரூல வந்து நீ ஒர்க் பண்றியாம, நீ சோலு கிங் ப்ரூக் தானு சொல்லிட்டு நேவி ஆபீசர் எல்லாம் கத்துறானுங்க. சோலு கிங்னா அவன் கிரிமினல், இவன் ஒரு பைரட்லான்னு சொல்லிட்டு ஷாக்ல பாக்குறாங்க. நீங்க தானடா என்னை சொல்லி கொடுத்தீங்க மேனேஜர்னு சொல்லிட்டு ப்ரூக்
ப்ரூக் ஆரம்பிக்கிறான். ஆமாடா எங்களுக்கு காசு தேவை, நீ எங்களை விட்டு போவன்னு சொன்னா நாங்க விடவா செய்வோம், உன்னை வச்சு காசு சம்பாதிக்க போறோம்னு சொல்லிட்டு மேனேஜர் பேசுறான். இனிமேல் பிசினஸ் வச்சு எதுவும் பண்ண முடியாது, அதனால தான் உன்னை வச்சு நாங்க பிசினஸ் பண்ண போறோம்னு சொல்லிட்டு சோலுக்கு இங்கு சாவன்னு சொல்லிட்டு கன் எடுத்து சுட போறானுங்க. நோக்கி கண்ணை வச்சிருக்கானுங்க. அதுக்கப்புறம் கட் பண்ணி எதை காட்டுறாங்கன்னா கப்பலை தான் காட்டுறாங்க. சோப்பர் உசப்பு வந்துட்டானுங்க. சோப்பர் உசப்பு எதைய பார்த்துட்டு வந்து ஷாக்ல நிக்கிறானுங்க. அப்படி வேற லெவல் பண்றானுங்க. டேய் இந்த ரோபோட் மாசா இருக்குடா, இவனை பாருங்கடா பிராங்கி வேற லெவலா இருக்கான்டான்னு சொல்லிட்டு பாக்குறானுங்க. ரோபோட் சூப்பரா இருக்கு சூப்பரா இருக்குன்னு சொல்லிட்டு சோப்பரா கத்துறான். டேய் நீ ரொம்ப எக்ஸைட்மெண்ட் ஆகாதடா, செதறிடுவான்னு சொல்றான் உசப்பு. அதே மாதிரி செதறிட்டான் அவன். அட ஏகப்பட்ட டீடைல் இருக்குடா உன் ட்ரெஸ்ல அப்படின்னு சொல்லிட்டு உசப்பு ஆரம்பிக்கிறான். உடனே ஒரு குட்டி கை வேற வெளியே வருது. என்னடா கையில வருதுன்னு சொல்லிட்டு அதையும் பார்த்து உசப்பும் சோப்பரும் ஷாக்ல பாத்துக்கிட்டு இருக்கானுங்க. இன்னொரு பக்கம் கட் பண்ணி ரோபினும் நாமி மீட் பண்றாங்க. இவன் பாடிக்கு அப்படி என்னதான் நடந்துச்சுன்னு சொல்லிட்டு நாமி பாக்குறா. இது பிராங்கின்னு சொல்றான். அட இதான் கோட்டிங்னு சொல்லிட்டு நாமி முழிக்கிறா. என் மூக்க மட்டும் தொடுங்கடா முடி சேஞ்ச் ஆகும்னு சொல்றான் அவன். மூக்க தொட்டு 3 செகண்ட் மாறுது, சடனா முடியெல்லாம் மாறுது. அதை பார்த்து ஷாக் ஆகுறானுங்க அவனுங்க. நாமி எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பிராங்கி ஆரம்பிக்கிறான். நீ என்னடா ஆளே மாறி போய் கிடக்கன்னு சொல்லிட்டு முழிக்கிறாங்க. எப்படி இருக்கான்னு சொல்லிட்டு சோப்பர் ஆரம்பிக்கிறான். அது நம்ம லூஃபி மெக்கா வந்தாதான்டா அதை சொல்ல முடியும்னு சொல்றான் அவன். உசப்பும் சோப்பர் சேர்ந்து பிராங்கியை பார்த்துட்டு மிரண்டுட்டானுங்க. கப்பல் கோட்டிங் பண்ணதை ஃபுல்லா பாத்துக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் ரேலி ஷேக்கி அந்த இடத்துல வந்து நின்னுக்கிட்டு இருக்காங்க. நீங்க பேசுறது நாங்க ஊட வந்ததுக்கு என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு ரேலிசா வந்து நின்னுக்கிட்டு இருக்காரு. ஆர்பாலஜிக்கல்ல ஏகப்பட்ட விஷயம் ஆரம்பிக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடி வந்து ஒண்ணு சொல்றாரு. என்னன்னு பார்த்தா பைரட் ப்ரூக்கை வந்து லாக் பண்றானுங்க. பேக்கப் சிங்கர் களத்துல இறங்க போறான். உங்களுக்கு இந்த சாங்கு வேணுமான்னு சொல்லிட்டு ப்ரூக் ஒரு பக்கம் எல்லாரும் முன்னாடி பாட்டு ஆரம்பிக்க போறான். என்னன்னு பார்த்தா டே ப்ரூக் உன்னை விட்டு வைக்க போறதுன்னு சொல்லிட்டு மேனேஜர் குரூவோ பேசிக்கிட்டு இருக்கானுங்க. இந்த இடத்துல வந்து நான் ஏகப்பட்ட எண்ணத்தை இழந்துட்டேன், இனிமேல் நான் எதை இழக்க போறதுல, நான் ஒரு மியூசிஷியன் ப்ரூக்கு, நான் முகிவரா குரூல ஒரு ஆளு, எல்லாரும் என்னை செத்துட்டு தான் நினைச்சுக்கிட்டு இருக்காங்க, ஆனா அதுதான் இல்ல, இந்த உலகத்துக்கு எல்லாத்தையும் சொல்ல போறேன், முகிவரா லூஃபி இன்னும் உயிரோட தான் இருக்கான்னு சொல்லிட்டு ப்ரூக்கு கத்திக்கிட்டு இருக்கான். அவன் பைரட் கிங் ஆவான், அதுக்கு நாள் இருக்கதான் செய்துன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் உலகத்துக்கே தெரிய வச்சிருந்திருக்கான். அவன் சோலு கிங்கு போனு பாட்டா பாட ஆரம்பிச்சிட்டான். கடைசியா ஒரு பாட்டு களத்துல இறங்க போதுன்னு சொல்லிட்டு ஆரம்பிக்கிறான். அவன் நேவிலாம் வரானுங்க. பார்த்தா நேவியவே லாக் பண்ணி தூக்குறாங்க. எங்க தலைவன் ப்ரூக்கு பாட்டு படிக்கட்டுன்னு சொல்லிட்டு மக்கள்லாம் வந்து ப்ரூக்க கொண்டாடுறாங்க. அவனோ பாட்டு படிக்க ஆரம்பிக்கான். எல்லா மக்களும் என்ஜாய் பண்றாங்க. ஒரு காலகட்டத்தில் எப்படிலாம் வந்து ஆள் சேர்த்து இருந்திருப்பாங்களோ அதெல்லாம் எல்லாத்தையும் யோசிச்சு பாக்குறாங்க. மேனேஜரை கண்ணை வச்சு சுடலான்னு பாக்குறான். ஆனா அதுக்குள்ள அவனுங்களே தடுக்காங்க. வேண்டாம், அவன் பாட்டு எப்பவுமே நல்லா இருக்கும் மென்மையா இருக்குன்னு சொல்லிட்டு எல்லா பாட்டையும் படிச்சுக்கிட்டு இருக்கான். அதெல்லாம் யோசிச்சு பாக்குறான். அவன் குருவை பத்தி தான் அந்த பாட்டே படிக்கிறான். இன்னொரு பக்கம் என்ன பார்த்தா கப்பலை தான் காட்டுறாங்க. ஒவ்வொருத்தனா வந்து களத்துல இறங்கிக்கிட்டு இருக்கான். லூஃபியும் மூக்குல இருக்க மாஸ்க கழட்டிட்டு மாசா வாரான். புது உலகம் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரூக் அவன் பாட்டுக்கு பாட்டு படிச்சு என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்கான். ப்ரூக்கை நோக்கி எல்லாரும் கண்ணை வச்சு சுட்டு தள்ளலான்னு வராங்க. அதுக்குள்ள வெடிச்சு செதறுது அந்த இடத்துல. என்னடா ஆச்சுன்னு சொல்லிட்டு நேவி ஷாக்ல பாக்குறாங்க. பார்த்தா ப்ரூக் உடைச்சிட்டு பாஞ்சு வெளியே போய்கிட்டு இருக்கான். பார்த்தா ப்ரூக்கை எவனை தூக்கிட்டு போறானுங்க. அதுக்கப்புறம் ஷேக் எல்லா விஷயம் சொல்றா. டே ஃபேக் முகிவரா குரூ வந்து உள்ள வந்து இறங்கி இருக்காங்கடா, அவனுக்கு வர இங்கதான் சுத்திக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்றா ஷேக்கி. டிரான்ஸ்போர்டேஷன்ல வந்து ப்ரூக் எல்லா விஷயம் சொல்லிட்டான், கவலைப்படாதீங்க எல்லாவனும் அங்கதான் இருப்பாங்க, ப்ரூக் இந்த இடத்த நோக்கி தான் வருவான்னு சொல்றா ஷேக்கி. நீ தானே நேவிகேட்டர், இந்த கப்பலை வந்து எப்படிலாம் ஆப்ரேட் ஆகும்னு சொல்லிட்டு உனக்கு எல்லாத்தையும் சொல்லித்தாரன்னு சொல்லிட்டு ரேலிசா முன்னாடி வராரு. ஆமா இது என்னது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் வராம என்ன லூஃபி வர இங்க வரலன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் உசப். கவலைப்படாதீங்கடா அவன் வந்துருவான்னு சொல்றாரு ரேலிசா. பாஸ் இவன் தானே உங்கள்ட்ட சண்டை இழுத்தான் அப்படின்னு சொல்லிட்டு ஃபேக் சாஞ்சி ஜோரோ வந்துட்டாங்க. என்னன்னு பார்த்தா லூஃபியோ ஃபேக் லூஃபிட்ட போய் நின்னுக்கிட்டு இருக்கான். அங்க ஏகப்பட்ட குரு நின்னுக்கிட்டு இருக்கு. நீங்க லூஃபியை பார்க்க போறீங்கன்னு சொல்லிட்டு அவர் சொல்லிக்கிட்டு இருக்காரு. அவரு லூஃபி வரப்போறான்னு சொன்னோன்னே எல்லாருமே சந்தோஷப்படுறாங்க. உடனே பிராங்கி சொல்றான், சாஞ்சிட்ட வந்து ஒரு டிரான்ஸ்போர்டேஷன் நெயில கொடுத்துருக்கேன், அவன் கூட ஜோரோ இருக்கானா, அவனுக்கு கூடிய சீக்கிரத்துல இங்க வந்துருவாங்கன்னு சொல்லிட்டு அப்ப மொத்த குரூ இங்க வரப்போதான்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. இந்த விவி கார்டை வந்து எல்லாருமே வச்சுக்கோங்க, இதுதான் அவங்க எல்லாத்தையும் லீட் பண்ணுன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க அவங்க. இந்த 2 வருஷம் நீங்க எல்லா விஷயத்திலும் பிஸியா இருந்திருப்பீங்க, இனிமேல் இந்த கப்பல்ல புது பயணத்தை நீங்க ஸ்டார்ட் பண்ண போறீங்கன்னு சொல்லிட்டு ரேலிசா சொல்றாரு. அவனுக்கு பயணத்துக்கோ தயாராகிறானுங்க. அதோட முடியாத சந்திப்போம். மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பெல் பட்டன் மறந்துடாங்க. See you, bye.